வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புவி ஹாரிஸ் கிச்சன். டுடே ரெசிபி chana மசாலா. சப்பாத்திக்கு டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல சைட் டிஷ் இது. ஹெல்த்தியும் கூட. சன்னா யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதிக வேலை கிடையாது. சன்னா ஊற வச்சுருந்தா மட்டும் போதும். குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கிறதுனால இத்தனை இருக்குது. மீடியம் சைஸ் 5 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. கொண்டக்கடலையில் 2 வெரைட்டி இருக்குது. பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. சின்னதை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். 2 கப் கொண்டக்கடலைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். கொண்டக்கடலை உடஞ்சி வேகக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். நான் 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொண்டக்கடலை உடையாமல் வந்திருக்கு, வேகாமையும் இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடாயில் 6 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து 4 ஏலக்காய், 5 பட்டை, 6-7 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சோம்பு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். பொடிசாக நறுக்குன்னா 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வரட்டும். லைட் கோல்டன் கலர் வந்ததும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் 3 தக்காளியே நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இது கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, ஜூஸ் ஆட் பண்ணால் தான் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நீங்கள் தனி மிளகாய் தூளாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாட் மசாலா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் கிரேவியை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையில் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. நமக்கு தக்காளி குக் ஆனதும் வேக வச்சிருந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 5 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி அப்படி தான் எடுத்துக்கணும். தக்காளி கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சன்னா மசாலா புளிக்காமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அரைச்ச சன்னா விழுதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும் எல்லாமே. அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. 2 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன டம்ளரில். நல்லா 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நமக்கு சன்னா மசாலா திக்காகி ரெடி ஆகிட்டு வந்துடும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க. சன்னா மசாலா சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ் இது. சின்ன பசங்களேருந்து எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். சன்னா மசாலா ரெடி, நமக்கு திக்காக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.